ப்ரெக்னென்சியில் ஸ்பாட்டிங் இல்லை ப்ளீடிங் அது வந்தாலே நிறையா ஒரு சந்தேகங்கள் வரும், ஒரு பயம் வரும். அதை தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த வீடியோ. எதனாலலாம் வருது அதான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். த ஃபர்ஸ்ட் ரீசன் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன? இம்ப்ளான்டேஷன்னா கரு வந்து போய் யூட்ரஸ்குள்ளே கர்ப்பப்பைக்குள்ளே உட்காரும் போது அந்த ஸ்பாட்டிங்கோ ப்ளீடிங்கோ வரலாம். ஏன் வரணும் அப்படின்னா, கர்ப்பப்பையோட வாய் இருக்கு இல்லையா, நிறைய பேர் அதை நம்ம மறந்தே போயிடுவோம். கர்ப்பப்பையோட வாய் சர்விக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதில் எதர் இன்ஃப்ளமேஷன் இருக்கலாம், இரோஷன் இருக்கலாம், ஒரு புண்ணு இருக்கலாம். அதாவது வெளியிலேருந்து வர ஸ்பாட்டிங்கை நம்ம எல்லாரும் உள்ளேருந்து வரதான் நினச்சிப்போம். ப்ரெக்னென்சியில் ஸ்பாட்டிங் இல்லை ப்ளீடிங் அது வந்தாலே நிறையா ஒரு சந்தேகங்கள் வரும், ஒரு பயம் வரும். அண்ட் உங்களுக்கு மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிறவங்களும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லுவாங்க. அதை தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த வீடியோ. நான் உங்கள் டாக்டர் தீப்தி ஜாமி, மகப்பேறு மற்றும் சிசுவின் மருத்துவர், சென்னை உமன்ஸ் கிளினிக் ஸ்கேன் சென்டர், டி நகரில் பணிபுரிகிறேன். ஸ்பாட்டிங், ப்ளீடிங் இது ரெண்டுமே வேறு வேறு வார்த்தை. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்மளுக்கு இந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்பாட்டிங்னா என்ன? ஆஸ் த நேம் சிக்னிஃபைஸ், ஸ்பாட்டிங்னா ஒரு ஸ்மால் ட்ராப்ஸ் ஆஃப் பிளட், அது பேர் தான் ஸ்பாட்டிங் சொல்லுவோம். ப்ளீடிங்னா ஹெவி இல்லை மைல்ட் டு மாடரேட் ப்ளீடிங்னா தண்ணி மாதிரி பிளட் உங்கள் பீரியட்ஸ் மாதிரி போகிறது தான் ப்ளீடிங்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுமே ஏர்லி ப்ரெக்னன்சினா ஒரு 45 days 60 days இல்லைன்னா ஃபஸ்ட்டு 3 monthsக்குள்ளே வருது. எதனாலலாம் வருது அதான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். த ஃபர்ஸ்ட் ரீசன் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன? இம்ப்ளான்டேஷன்னா கரு வந்து போய் யூட்ரஸ்குள்ளே கர்ப்பப்பைக்குள்ளே உட்காரும் போது அந்த ஸ்பாட்டிங்கோ ப்ளீடிங்கோ வரலாம். ஏன் வரணும் அப்படின்னா, எல்லா கருவுமே யூட்ரஸ்குள்ளே உட்காரும் போது பிளட் சப்ளை வச்சு தான் அதில் போய் நல்லா போய் உட்காந்து இம்பெட் ஆகுது. ஸோ அப்போ பிளட் ஃப்ளோ ஆக ஆக அது நல்ல இம்ப்ளான்டேஷன் ஆகும் போது 1 or 2 drops ஆஃப் ஸ்பாட்டிங் வருது. இட்ஸ் குவைட் காமன். அது ஒரு ரீசன். ரெண்டாவது ரீசன் ஹெமட்டோமான்னு சொல்லுவோம். அதாவது ப்ளீடிங் கொஞ்சம் அதிகமாக, அதுவே அந்த லெவலே கொஞ்சம் அதிகமாக ஆச்சு அப்படின்னா, ஒரு ப்ளீடிங் மாதிரி போச்சுன்னா ஒரு பிளட் கிளாட் வந்து நம்ம கருப்பைக்குள்ள சாக் பக்கத்துலேயே நம்மளால் பார்க்க முடியும். மூணாவது, இட் குட் பி அ சைன் ஆஃப் ப்ரொஜெஸ்ட்ரான் டெஃபிஷியன்சி. அப்படின்னா என்ன? அந்த ப்ரெக்னன்சியோட ஹார்மோன் தான் ப்ரொஜெஸ்ட்ரான் சொல்கிறோம். அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் போது சில பேருக்கு ஸ்பாட்டிங் வர வாய்ப்புகள் உண்டு. கர்ப்பப்பையோட வாய் இருக்கு இல்லையா, நிறைய பேர் அதை நம்ம மறந்தே போயிடுவோம். எல்லாமே ப்ரெக்னன்சி பற்றி தான் யோசிக்கும் போது லோக்கல் காசஸ் பற்றி நம்ம மறந்து போயிடுவோம். கர்ப்பப்பையோட வாய் சர்விக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதில் எதர் இன்ஃப்ளமேஷன் இருக்கலாம், இரோஷன் இருக்கலாம், ஒரு புண்ணு இருக்கலாம், இல்லை பாலிப் ஒரு சத வளர்ச்சி கூட இருக்கலாம். நிறைய பேருக்கு அதனால கூட, அதாவது வெளியிலேருந்து வர ஸ்பாட்டிங்கை நம்ம எல்லாரும் உள்ளேருந்து வரதான் நினச்சிப்போம். ஸோ அதனால கூட இருக்கலாம். ஸ்பாட்டிங் ரொம்பவே ஃப்ரீக்வெண்ட்டாக இருந்து மெடிசன்ஸ்லாம் கொடுத்து கூட சரியாகலை அப்படின்னா குட் பி அ சைன் ஆஃப் ஃபஸ்ட்டு ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். கர்ப்பப்பைக்குள்ள ப்ரெக்னன்சி இருக்கா, இல்லைன்னா வந்து டியூப்ல இருக்கா. ஸோ அதுக்கு பேர் எக்டாபிக் ப்ரெக்னன்சி, இல்லை அது மிஸ்கேரேஜ் ஃபேஸில் இருக்கா. ஸோ இவ்வளோ காரணங்கள் இருக்கலாம். இதெல்லாம் தாண்டி நாங்கள் செப்பரேட்டாக வீடியோஸில் பேசியிருக்கோம் மித்து பிள்ளை பற்றி, அதாவது மோலா ப்ரெக்னன்சி. ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் எதாவது இருந்ததுன்னா கூட ஸ்பாட்டிங் இருக்கலாம். ஸோ வேரியட் ரீசன்ஸ் இருக்குது நம்மளுக்கு ஸ்பாட்டிங் வரத்துக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு எதனால வருது நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வாட் யூ ஷுட் ஆல் நோ இஸ் ஸ்பாட்டிங் இல்லைன்னா ஒரு மைல்ட் டு மாடரேட் ப்ளீடிங் ப்ரெக்னன்சியில், அதுவும் ஏர்லி 3 months வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயப்படாதீங்க. நம்பர் 1. நம்பர் 2, ஸ்பாட்டிங் வருது இஸ் காமன், பட் இட்ஸ் நாட் அப்சல்யூட்லி நார்மல். ஸோ இது ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் டாக்டர் கிட்ட ஃபஸ்ட்டு அணுகுங்க. உங்கள் டாக்டர் வந்து ஹவு மச் ஆஃப் ஸ்பாட்டிங், அதாவது ப்ளீடிங்கா ஸ்பாட்டிங்கா பீரியட்ஸ் வர அளவுக்கு ஹெவியாக இருக்கான்றதை அதை செக் பண்ணுவாங்க. அண்ட் மூணாவது ரொம்பவே முக்கியமானது ஸ்கேன். அல்ட்ராசவுண்ட் பண்ணாலே நம்மளுக்கு மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் நம்மளால் பதில் சொல்ல முடியும். நான் சொன்ன அந்த ப்ரீவியஸாக சொன்ன எல்லா ரீசன்ஸுமே ஒரு அல்ட்ராசவுண்ட் கேன் ஆக்சுவலி கிளாரிஃபை திங்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு அதை பாருங்கள். அல்ட்ராசவுண்ட் பண்ணி ஸ்கேனில் பேபி நல்லா இருக்குது, கர்ப்பப்பைக்குள்ளே தான் ப்ரெக்னன்சி இருக்குது, ஹார்ட் பீட் நல்லா திடமாக ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா உங்கள் டாக்டர் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவ் மெடிகேஷன்ஸ், வாய் வழியாக எடுத்துக்கிற மெடிசன்ஸ் ஆகட்டும், இல்லை வஜைனலாக வச்சுக்கிற மெடிசன்ஸ், இல்லை சம்டைம்ஸ் வீக்லி இன்ஜெக்ஷன்ஸ் கூட ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது உண்டு. ஸோ ட்ரீட்மெண்ட் இருக்குது, காசஸும் இதுதான் நம்மளுக்கு சொல்லியாச்சு. ட்ரீட்மெண்ட் இருக்கும்போது பயப்படாதீங்க. ஸ்பாட்டிங் இருக்கும்போது நிறைய பேருக்கு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறது உண்டு பெட் ரெஸ்ட் இருக்கணும்னு. அது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் பெட் ரெஸ்ட் இருக்கிறதுனால வந்து வரப்போகிற ப்ளீடிங் ஸ்டாப் ஆகாது. பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் பெட் ரெஸ்ட் இருக்கும்போது. 1. ரெண்டாவது, ஹெவி ஒர்க், அதாவது ரொம்ப வெயிட்ஸை தூக்க வேண்டாம், லிஃப்ட் பண்ண வேண்டாம். அண்ட் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அந்த டைமில் அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ரொம்ப அப் அண்ட் டவுன் த ஸ்டேர்ஸ் நடக்க வேண்டாம் நாங்கள் சொல்கிறது உண்டு. ஸோ அந்த டைமில் கொஞ்சம் பெட் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா 1, ஃபிசிக்கலி யூ வில் ஃபீல் அ லாட் கம்ஃபர்டபுள். ரெண்டாவது, அந்த பெட் ரெஸ்ட்னால உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ்
ஃபேக்டர்னு கிடையாது. பட் அட் த சேம் டைம் ரொம்ப ஸ்ட்ரெனுவஸாக எந்த ஒர்க்கும் அந்த டைமில் பண்ணாதீங்க. நீங்கள் எப்போ இதெல்லாம் மீறி எப்போ உங்கள் டாக்டரை காண்டாக்ட் பண்ணணும் ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா, நம்பர் 1 ஸ்பாட்டிங் ஆர் வெரி வெரி ஹெவி ப்ளீடிங். ஸ்பாட்டிங்கை தாண்டி ஒரு ப்ரௌனிஷோ ஒரு பிங்கிஷ் கலர் டிஸ்சார்ஜை தாண்டி ரொம்ப ஹெவி ப்ளீடிங், சிவியர் அப்டாமினல் கிராம்ப்ஸ் அப்படின்னா ரொம்ப வயிறு வந்து கொல்லுறது, அட் த சேம் டைம் ரொம்ப ஹெவியாக ப்ளீட் ஆகுது அப்படின்னா இட் குட் பி அ சைன் ஆஃப் மிஸ்கேரேஜ். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அண்ட் காமன் லாஸ்ட் திங் நான் எது சொல்லணும்னு இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணணும்னு நினச்சேன்னா, த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஃப்ரெஷ் பிளட் அண்ட் ஓல்டு கலெக்டட் பிளட். ஏன்னா நிறைய பேர் முன்னாடியே ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ளீடிங் இருக்கிறவங்களுக்கு அப்பப்போ வந்து ப்ரௌனிஷ் கலர், டார்க் ப்ரௌனிஷ் ஆர் மரூன் டிஸ்சார்ஜ் வந்ததுன்னா பயப்படாதீங்க. பிகாஸ் அதெல்லாம் ஓல்டு கலெக்டட் பிளட் உங்கள் யூட்ரஸ்குள்ளே இருக்கிறது, அதெல்லாம் வெளியில் வருது. இதுவே பீரியட்ஸ் மாதிரி ஃப்ரெஷ் ரெட் கலர் ப்ளீடிங் வந்ததுன்னா டெஃபினட்டாக உங்கள் டாக்டரை காண்டாக்ட் பண்ணணும். ஸோ ஐ ஹோப் ஐ வாஸ் ஏபிள் டு கிளாரிஃபை ஃபியூ மித்ஸ் ரிகார்டிங் ஸ்பாட்டிங் டியூரிங் ஏர்லி ப்ரெக்னன்சி. இது தவிர உங்களுக்கு ப்ளீடிங் இன் ப்ரெக்னன்சியில் உங்களுக்கு எதான ஸ்பெசிஃபிக்காக டவுட்ஸ் இருந்ததுன்னா do write to us or put it in the comment section. We'll be able to clarify it in our upcoming videos.